ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம சால்வேஷன் டிவி சீரிஸோடைய 2வது சீசனுக்கான 2வது பார்ட் பார்க்க போறோம். போன வீடியோல வந்துகிட்டு இருக்க எரிக்கலை டீல்ல விட்டு யார் பிரசிடென்ட்னு போராடிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்காச்சும் அந்த எரிக்கலை கண்டுக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். கடைசியாக கிரேஸ் ஹெலிகாப்டரில் ஏறும்போது அதை வெடிக்க வச்சாங்களே, அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த வெடிப்புனால யாரும் சாகலை, கிரேஸுக்கு மட்டும் லைட்டாக அடிபட்டிருக்கு. எப்படியா நடந்தே போயிடலாமேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. ஆனால் ரோடு ஃபுல்லாகவே பெனட்டோடைய ஆட்கள் தான். சரி, டேரியஸுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா நெட்வொர்க் எல்லாமே கட் ஆயிடுது. எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு பக்கத்தில் இருக்க பில்டிங்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க லேண்ட்லைன் மூலியமாக கால் பண்ணி பேசுகிறாங்க. அங்கேயும் பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் ஆயிடுது. ஸோ இப்போ இன்டர்நெட் கிடையாது, நெட்வொர்க் கிடையாது, லேண்ட்லைனும் கிடையாது, எது மூலியமாகவும் பேசிக்க முடியாது. அதே சமயம் இந்த பக்கம் ஒயிட் ஹவுஸ்லையும் பார்த்தா செக்யூரிட்டி பிரீச் ஆகுது. அதனால ஃபுல் ஒயிட் ஹவுஸ் லாக்டவுன் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் உள்ள இருந்து யாராலையும் வெளியும் போக முடியாது, வெளியே இருக்கிறவங்களாலையும் உள்ள வர முடியாது. இந்த வேலையெல்லாம் பண்றது யாரு? பெனட் தான். தான் பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இவன் பிரசிடென்ட் ஆகி என்ன பண்ண போறான்னு தெரியல. அதே சமயம் இன்னொரு பக்கம் ரெசிஸ்டன்ட் குரூப்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம ஆட்கள் தான் இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்கல்ல, அதை கட் பண்ணதுனாலதான் பிரச்சனையே. ஆக்சுவலா இவங்க நியூக்ளியர் மிசைல்ஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எங்க இருக்கும்னா பூமியோட ஆர்பிட்ல சுத்திக்கிட்டு இருக்கும். ICBM சொல்லுவாங்க. அந்த ICBM ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க. அது மூலியமா தான் நியூக்ளியர் மிசைல் எல்லாத்தையுமே லான்ச் பண்ண முடியும். சோ அந்த ICBMக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சிக்னல் போய்கிட்டே இருக்கணும் இவங்க கிட்ட இருந்து. அது மட்டும் போகலன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மிசைல் எல்லாம் லான்ச் ஆயிடும். இப்போ இங்க என்ன பிரச்சனைனா, அதுக்கு அவங்களுக்கு இன்டர்நெட் தேவை. நம்ம ஆட்கள் தான் இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்களே, அப்புறம் எப்படி சிக்னல் போகும்? சோ சிக்னல் மட்டும் அந்த ICBMக்கு இன்னும் 4 மணி நேரத்துக்குள்ள போகலன்னா ஆட்டோமேட்டிக்கா 13 மிசைல் லான்ச் ஆயிடும். சோ நியூயார்க், லண்டன், பாரிஸ் இந்த மாதிரி நிறைய ஊருங்களோட சேர்த்து இப்போ இவங்க இருக்காங்களா வாஷிங்டன் DC, இந்த இடத்துலயுமே அந்த மிசைல் வந்து விழும். இந்த விஷயத்தை பத்தி இன்னும் நம்ம பிரசிடென்ட்டுக்கு தெரியல. அங்க வர அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஒயிட் ஹவுஸ் ஃபுல்லா லாக்டவுன் ஆயிடுச்சுல, அதனால அவங்கள சேஃபா கீழே இருக்க பங்கருக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம பிரசிடென்ட் போக மாட்டாங்க. என்ன ஆனாலும் சரி, நான் இங்கே தான் இருப்பேன், இங்க இருந்து எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ், டேரியஸ், ஹாரிஸ் இவங்க எல்லாருமே கீழே போக சொல்றாங்க. ரெக்வஸ்டா கேட்கல, ஆர்டரா சொல்றாங்களா. அதனால பிரசிடென்ட் பேச்சை மீற முடியாம அவங்க எல்லாருமே கீழே இருக்க பங்கருக்கு போறாங்க. அந்த சமயம் தான் லியாம் கிட்ட இருந்து கால் வருது. அதான் நெட்வொர்க்கும் இல்ல, இன்டர்நெட்டும் இல்ல, எப்படி கால் பண்றான்னு பார்த்தா எல்லாமே டார்க் வெப்போட மகிமை. டேரியஸோட டார்க் வெப் அட்ரஸ் கரெக்டா கிடைச்சதுன்னா இன்டர்நெட்லாம் தேவையில்ல, டைரக்டாவே அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் லியாம் இப்ப கால் பண்ணிருக்கான். நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். ஆட்டோமேட்டிக்கா மிசைல் எல்லாம் லான்ச் ஆக போகுது, நீங்க தான் எப்படியாச்சும் சீக்கிரமா இன்டர்நெட் ஆன் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சரி ஓகே ஆன் பண்ணலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ் எங்க இருக்காங்கன்னு சர்வேலன்ஸ் கேமரா மூலியமா பார்த்து சொல்றாரு. அந்த பக்கம் அலிஷியா கத்ரா, இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு, இப்ப போயிட்டு நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்கறான் பாத்தியா, தயவு செய்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணாத, நம்மளுக்கு கண்டிப்பா அவன் திரும்பி எதுவுமே பண்ண மாட்டான், அவன் கேட்கறத பண்ணாத அப்படின்னு அலிஷியா சொல்றாங்க. ஆனா லியாம் கேட்பானா? அவனுக்கு தான் டேரியஸ் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அதனால சர்வேலன்ஸ் கேமரா மூலியமா பார்த்து கிரேஸ் எங்க இருக்காங்கன்றது சொல்றான். அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னே நம்ம டேரியஸ் ஓகே பாப்போம், இன்டர்நெட் கனெக்ட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிடுறாரு. நான் தான் சொன்னேன்ல, அந்த பயலுக்கு ஹெல்ப் பண்ணாதான் சொன்னா இல்லையான்ற மாதிரி அலிஷியா வேற முறைக்கிறா. இந்த பக்கம் இப்ப கிரேஸ் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. அதனால ஹாரிஸ் மட்டும் போயிட்டு எப்படியோ கிரேஸையும் டிடெக்டிவையும் பாதுகாப்பா உள்ள கூப்பிட்டு வந்துடுறாரு. ஆனா உள்ள வந்தோடனே பார்த்தா இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் வராங்க. இவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம டேரியஸ் ஒரு ஐடியா பண்றாரு. இப்ப அவருக்கு வேற வழியே இல்ல, திரும்பியுமே லியாமுக்கு கால் பண்றாரு. இங்க பாரு, இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்பிக்கையோட வேலை செஞ்சா மட்டும்தான் உலகத்தை காப்பாற்ற முடியும், நான் சொல்றதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட அந்த வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவை அமுச்சு விட்டுட்டு வாலண்டரியா அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட போயிட்டு சரண்டர் ஆயிடுறாங்க. என்ன பிளான் பண்ணிருக்காருன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா அந்த பக்கம் பெனட் பிரசிடென்ட் ரூம்குள்ளேயே போயிடுறான். இப்போ ஒயிட் ஹவுஸை முழுசா இவன் டேக் ஓவர் பண்ணிக்கிறான். அதே சமயம் கரெக்டா கிரேஸை புடிச்சு கூப்பிட்டு வராங்க. கிரேஸ் போன்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோ எல்லாத்தையுமே டெலிட் பண்ணக்கு அப்புறமேட்டு தான் இன்டர்நெட்டையே அந்த பெனட் ஆன் பண்றான். ஆனா ஆன் பண்ண அடுத்த நிமிஷமே எல்லாரோட மொபைலுக்குமே மெசேஜ் வருது. டிவில வேற ஃபிளாஷ் நியூஸ் போய்கிட்டு இருக்கு. என்ன இருக்குன்னா, நம்ம டேரியஸ் பண்ண வேலை தான். லியாம் கிட்ட அந்த வீடியோவை கொடுத்தாருல, சோ இன்டர்நெட் வந்து அடுத்த நிமிஷமே லியாம் அங்க இருந்து அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டான் போல இருக்கு. கரெக்டா அந்த மிசைல் எல்லாம் லான்ச் ஆகிறதுக்கு 13 நிமிஷம் தான் இருக்கு. இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் நம்மளால பொழைக்க முடியாது, இங்கே தான் நம்ம சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் தான் கரெக்டா நெட் ஆன் ஆயிடுச்சா, இவங்க அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுறாங்க. சோ இது மூலியமா யார் கரெக்டான லீகலான பிரசிடென்ட்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அதனால நம்ம தலைமை பெனட்டை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அப்பயுமே அந்த பையன் என்ன சொல்றான்னு பாருங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா, எதுவுமே இன்னும் முடியல, இப்பதான் எல்லாமே ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். எதுக்கு இப்படி சொல்றான்னு தெரியல. அதே சமயம் அப்படியே ஜூம் அவுட் பண்ணா இங்க நடந்த எல்லாத்தையுமே வெளியே இருந்து ஒரு ட்ரோன் வாட்ச் அவுட்டுக்கிட்டு இருக்கு. இந்த அரசியல் பஞ்சாயத்திலேயே டைம் நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் 86 நாள் மட்டும்தான் இருக்கு எரிக்கல் வரதுக்கு. இந்த சீரீஸ் படங்கள்ல எல்லாம் லவ் பண்றாங்கல்ல, சின்னதா ஒரு சண்டை வந்தா போதும் உடனே அடுத்ததுக்கு தாவிடுவாங்க புள்ள. போன பாட்டுல தானே லியாம ராமரோட நெய்பர்னோ, இப்ப பாருங்களா அலிஷியா கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெசிஸ்ட் குரூப்போட மெம்பராவே ஆயிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க யாரும் ட்ரை
ட்ரை பண்ணிடாதீங்க. அங்க இல்லாத சகஜம்தான், ஆனா நம்ம ஊர்ல பண்ணா செருப்பு, தொடப்பக்கட்டை, பெல்ட்னு எல்லாமே வெரைட்டியா பிஞ்சிக்கும். எரிக்கலை பத்தி 24 மணி நேரமும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம டேரியஸ் மட்டும்தாங்க. அவரு தான் அந்த ரெயில் கன் ப்ராஜெக்ட் எப்படியாச்சும் சக்சஸ் ஆகணும்னு நினைச்சு பாக்குறாரு. ஆனா அதுவுமே ஃபெயில் ஆயிடுது. பத்தாவதுக்கு ஒரு வைஸ் பிரசிடென்டா வேற இருக்காரா, அடிக்கடி மீட்டிங்னு கூட்டு போயிடுறாங்க. அதனால ஃபுல் ஃபோக்கஸா இவரால இந்த ப்ராஜெக்ட பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு. எனக்கு இந்த பதவி வேணா ஹாரிஸுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. ஆனா நம்ம பிரசிடென்ட் என்ன சொல்றாங்க, அடுத்து யாரு வைஸ் பிரசிடென்டா தேர்ந்தெடுக்க போறதுன்னு நம்ம சூஸ் பண்ற வரைக்கும் நீ தான் இந்த பதவியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் டிடெக்டிவ் காமிக்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு பென் டிரைவ் இருக்குல்ல, அந்த பென் டிரைவை வந்து போட்டு பார்த்தா என்கிரிப்ட் ஆயிருக்கு. உள்ள ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க புள்ள. அதை டீக்ரிப்ட் பண்ணி உள்ள போகணும்னா ஒரு கோடு தேவைப்படுது, 14 லெட்டர் உள்ள கோடு. ஆனா அதுல என்ன பிரச்சனைனா ஒரு வாட்டி அந்த கோடை தப்பா போடும் போதும் டைமர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம போன்ல எல்லாம் இருக்கும்ல, 3 வாட்டி தப்பா போட்டோம்னா 5 நிமிஷம் கழிச்சு ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி வரும்ல, அந்த மாதிரிதான் இதுல கொஞ்சம் கொஞ்சமா டைமர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சோ இந்த கோடை யாராச்சும் ஈஸியா கிராக் பண்ண முடியும்னா கவர்மெண்ட் ஆள் தான். சிஐஏ, சிபிஐ இந்த மாதிரி நிறைய குரூப் இருக்காங்க. அவங்க யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம டிடெக்டிவ்க்கு யாரு தெரியும், கிரேஸை தான். சோ அவங்க கிட்ட போயிட்டு அந்த பென் டிரைவை கொடுக்குறாங்க. அப்போ அந்த பென் டிரைவ்ல ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு. அந்த சிம்பிளை நம்ம கிரேஸுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சோ அது எங்க பார்த்திருப்பாங்கன்னா, பங்கர்ல இருக்கும் போது ஜோன் ஒருத்தவன் மேல இருந்து கீழே விழுந்து செத்துருப்பான்ல. ஆக்சுவலா அவன் பேரு ஜோ கிடையாது, இருந்தாலும் நம்ம ஜோனை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவனோட காது கிட்ட இருந்து ஒரு சிப் எடுத்து இருந்திருப்பாங்க. அந்த சிப்லயுமே இந்த சிம்பிள் தான் இருக்கு. இந்த வெனட் பையன் வேற கடைசியா இன்னும் எதுவுமே முடியல, இதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு போனால. சோ அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. இந்த சிம்பிள், பெனட், கிளாரு இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு லிங்க் ஆகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா லியாம காமிக்கிறாங்க. அவங்க தான் அந்த சோலார் ப்ராஜெக்ட பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதுல ஒரு பிரச்சனை. இவங்களுக்கு தேவையான சப்ளைஸ் கிடைக்கல. இவங்க நினைச்ச நேரத்துக்கு சீக்கிரமா அந்த ப்ராஜெக்ட பண்ணி முடிக்க முடியாது. சோ இப்போ இவங்களுக்கு வேற வழி இல்ல, டேரியஸ் கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். டேரியஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ரெயில் கன் ப்ராஜெக்டும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சோலார் விண்ட் ப்ராஜெக்டையும் சேர்த்து பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த எரிக்கலை தடுக்க முடியும். அதை பத்தி பேசி பார்க்கலாமே சொல்லிட்டு டேரியஸ் கிட்ட தனியா மீட் பண்ணி பேசுறாரு. ஆனா அலிஷியா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காப்புல. அவளை பார்த்தோன்னே டேரியஸ் கடுப்பாயிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனைனா, ஆக்சுவலா இந்த அலிஷியா நம்ம டேரியஸோட கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா 7 வருஷமா. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த டெஸ்ட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அதை கண்டுபிடிச்சக்கு அப்புறமேட்டு அலிஷியா என்ன சொல்லியிருந்திருக்கா, அதை ஓப்பன் சோர்ஸா விட்டுறணும், பப்ளிக் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பா. ஆனா நினைச்சு பாருங்களேன், அயன்மேன்ல ஜார்விஸ் அப்படின்னு ஒரு ஏஐ வரும்ல, அந்த மாதிரி ஏஐ உலகத்துல இருக்க எல்லாருக்குமே ஒரு ஓப்பன் சோர்ஸா கிடைச்சிச்சுன்னா உலகம் எப்படி இருக்கும்? அவன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவான். நார்மலா இப்ப இருக்க சிஸ்டம் வச்சு எப்படியா ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான ஒரு ஏஐ கிடைச்சிச்சுன்னா அதை பத்தி எல்லாம் நம்ம டேரியஸ் யோசிச்சு பார்த்துதான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு இருப்பாரு. அந்த கோவத்துலதான் அலிஷியா சண்டை போட்டு இருந்திருப்பா. இதுதான் இவங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டை. சரி ஓகே, இப்ப அதெல்லாம் விடுங்க. உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்னு, ரெசிஸ்ட் ஆட்கள் எல்லாருமே என் கம்பெனி எனக்கு திருப்பி கொடுத்துடணும். இன்னொன்னு, அவங்க ஹேக் பண்ணி வச்சிருக்க மிசைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கைவிட்டுறணும். இது 2த்துக்கும் ஒத்துக்கிட்டாங்கன்னா என்னோட ரெயில் கன் ப்ராஜெக்ட உங்க கூட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டேரியஸ் சொல்றாரு. ஆனா அதுக்கு அலிஷியா ஒத்துப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. அந்த நியூக்ளியர் மிசைலை வச்சுதான் நாங்க இப்ப சேஃபா இருக்கோம், அதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா ஈஸியா எங்களை அடிச்சு தோத்துருவீங்க. சோ இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. லியா மேல ஒண்ணுமே பேச முடியல, அமைதியா இருக்கான். இதை பாக்குற டேரியஸுக்கு தெரிஞ்சு போயிடுது, நீயும் ரெசிஸ்ட்ல ஒருத்தவன் ஆயிட்டல்ல, அவ்வளவுதான், இனிமேல் உனக்கும் எனக்கும் இருக்கிற லிங்க் கட்டு, நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி கிரேஸை காமிக்கிறாங்க. அந்த சிம்பிள் என்னன்றதே இவங்களுக்கு தெரியல. அதனால கிரேஸோட அப்பா கிட்ட கொடுத்து ரிசர்ச் பண்ண சொல்லி இருந்திருப்பாங்க. அவருக்கு தெரிஞ்ச ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட எல்லாம் காட்டி கேட்டு இருந்திருப்பாரு. யாராலையுமே அந்த கோடை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த பென்டிரைவ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டரை மட்டும் தனியா அவங்களால ரிட்ரைவ் பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த ஃபோல்டர்ல டோன்ட் த்ரெட் ஆன் மீ அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் கிடைச்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியல. சோ இதை பத்தி நம்ம டிடெக்டிவ் கிட்டே கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்றாங்க. சோ அந்த வார்த்தை வந்து கிளாரும் டிடெக்டிவும் சின்ன வயசா இருக்கும் போது அடிக்கடி இதை தான் சொல்லிக்கிட்டே விளையாண்டுட்டு இருப்பாங்களாம். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி டிடெக்டிவ் ஏதோ ஒரு 14 லெட்டர் கொண்ட வேர்டு சொல்றாரு. சப்போஸ் இந்த கோடை மட்டும் போட்டு இப்ப தப்பாச்சுன்னா திரும்பி அவங்க 6 நாள் வெயிட் பண்ணும் இன்னொரு கோடை போடுறதுக்கு. மாரியாத்தா மேல பாரத்தை போட்டு இவங்களுக்கு கிடைச்ச அந்த கோடை டைப் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஒர்க் அவுட் ஆயிடுது. ஓபன் ஆகி உள்ள போயிடுது. பார்த்தா அது ஒரு பிட்காயின் வாலெட். அதுல மொத்தமா கிளார் $10 மில்லியன் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அந்த $10 மில்லியன் இருந்து நிறைய பேருக்கு பேமெண்ட் போயிருக்கு. யாருக்கு போயிருக்குன்னு தெரியல. ஆனா அதோட டேட் டைம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நிறைய கொலைகளை பண்றதுக்கு அசாசின்ஸ் வந்திருப்பாங்கல்ல, அவங்க கொலை பண்ண வந்த டைமும் இந்த பேமெண்டோட டைமும் மேட்ச் ஆகுது. அதாவது ஸ்டார்டிங்ல பென்டகன்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தவன் செத்து போயிருந்திருப்பான், அந்த டேட் அண்ட் டைம் மேட்ச் ஆகுது. அடுத்து நம்ம கிரேஸை கொலை பண்றதுக்காக ஒருத்தவன் வந்திருப்பான். இன்னொன்னு நம்ம அமாண்டா, அவளை கூட பில்டிங்கோட வச்சு எரிச்சிருந்திருப்பாங்களே, அந்த டேட் அண்ட் டைம் எல்லாமே இந்த பேமெண்டோட மேட்ச் ஆகுது. இன்னுமே இந்த அக்கௌண்ட் ஆக்டிவா இருக்கு. திரும்பி ஏதோ ஒரு நியூ டிரான்சாக்ஷன் வருது. புதுசா இன்னொருத்தனை கொலை சொல்லி பேமெண்ட் போயிருக்கு. சோ இதை பத்தி சீக்கிரமா பெனட் கிட்ட கேட்கணும், அடுத்த கொலை நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பெனட்டை போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க பெனட்டே செத்து போய் கிடக்குறான். வெளியே செக்யூரிட்டிஸ் எல்லாம் நிக்கிறாங்க. உள்ள யாருமே வரல, வெளியவும் யாரும் போல. அப்புறம் எப்படி இவன் செத்துருப்பான் அப்படின்னு பார்த்தா
இவ இருக்கக்கூடிய அந்த ரூம்ல வெண்ட் இருக்கு. சோ கண்டிப்பா அந்த வெண்ட் மூலியமா ஒரு ட்ரோன் வந்து அது மூலியமா தான் பெனட்டை சாவடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு டேரியஸுக்கு தோணுது. ஆனா ஷுவரா தெரியல என்ன நடந்துச்சுன்னு. இந்த பக்கம் ப்ரொஃபசர் டேரியஸோட ரெயில் கன் ப்ராஜெக்டையும் லியாமோட சோலார் விண்ட் ப்ராஜெக்டையும் மேட்ச் பண்ணி பாக்குறாரு. மோர் ஓவர் அது சக்சஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன பையன், டேரியஸ் அந்த 2 கண்டிஷனுக்கும் ஒத்துக்கலனா வேலை பார்க்க மாட்டாரு. ஆனா அந்த 2 கண்டிஷனுக்கும் ரெசிஸ்ட் ஒத்து வர மாட்டாங்க. எல்லா பக்கமும் ஆனா கட்டுறாங்க. ஆனா ரெசிஸ்ட் அப்படியே விட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துப்பாங்க. அதே மாதிரிதான் இப்பயும் பண்றாங்க. லியாமுக்கு தெரியாம டேரியஸோட ரெயில் கன்னை அபகரிக்கிறதுக்காக அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் அந்த ரெயில் கன் மட்டும் இவங்களுக்கு கிடைக்கலனா நியூயார்க் மேல மிசைல லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அந்த ரெயில் கன்னை வாங்க போறாங்களாம். பட் இது எப்படியோ நம்ம லியாமுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே செம கடுப்பாகிறாரு. என்னடா உங்களுக்கு என்ன மக்களோட உயிரெல்லாம் அவ்வளவு சாதாரணமா போச்சா? சும்மா சும்மா அவங்கள பணைய வச்சு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா போக முடியாது. இப்பயே நான் அந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா சயின்டிஸ்ட் கிட்டையும் போயிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்றத சொல்லிடுறான். நான் இந்த இடத்த விட்டு போக போறேன், நீங்களும் என் கூடயே வந்துருங்க, இதுக்கப்புறம் இங்க நம்ம வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறானா. உடனே நம்ம ப்ரொஃபசரும் நானும் போக போறேன்னு நிக்கிறாரு. ப்ரொஃபசர் வந்தோடனே அங்க இருக்க எல்லா சயின்டிஸ்டும் ஓகே உங்களுக்கு வேணும்னா எங்களை சுட்டுக்கோங்க, வர எரிக்கலை நீங்களே தனியா தடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப எதிர்த்து நிக்கிறாங்க. அதனால அலிஷியாவால ஒன்னும் சொல்ல முடியல, சைலண்ட் ஆயிடுறா. சோ இப்ப லியாம் என்ன சொல்றானோ அதை தான் அடுத்து அவங்க எல்லாரும் பண்ண போறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம பிரசிடென்ட் மக்கள் எல்லாருக்கும் ஸ்பீச் கொடுத்துட்டு உள்ள வராங்க. அப்படி உள்ள வரும்போது ஒயிட் ஹவுஸ்க்குள்ள இருக்க ஒரு பையன் எதையோ ஆபரேட் பண்றான். அதை ஆபரேட் பண்ண அடுத்த நிமிஷமே டக்குன்னு நம்ம பிரசிடென்ட் மேல ஏதோ ஒரு புல்லட் வந்து பாயுது. அவ்வளவுதான், அந்த இடத்துலயே நம்ம பிரசிடென்ட் இறந்து போயிடுறாங்க. அடுத்து வைஸ் பிரசிடென்டா இருக்கக்கூடிய நம்ம டேரியஸ் இப்ப பிரசிடென்ட் ஆயிடுறாரு. யார் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா டேரியஸ் மட்டும் கண்டிப்பா இதை பண்றது ரெசிஸ்ட் தான், அவங்கள தவிர வேற யாராலையுமே இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தீர்மானமா நம்புறாரு. இன்னும் கரெக்டா 2 நாள்ல பூமியை கிராஸ் பண்ணி ஒரு சின்ன எரிக்கல் போக போகுது. அந்த எரிக்கல் மேல என்னோட ரெயில் கன் ப்ராஜெக்டை டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம லியாம் என்ன பண்றான், அந்த ரெயில் கன் ப்ராஜெக்ட பத்தி நிறைய கால்குலேஷன் போட்டு பாக்குறான். எவ்வளவு கால்குலேஷன் போட்டாலுமே தப்பா தான் வருது. டேரியஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ரெயில் கன்னை வச்சு கண்டிப்பா எரிக்கல் அடிக்க முடியாது. ஜஸ்ட் மிஸ்ல எரிக்கல் தாண்டி போயிடும். ஆனா இந்த விஷயத்த நோட்டீஸ் பண்ணாத அளவுக்கு டேரியஸ் முட்டாள் கிடையாது. கண்டிப்பா இந்த விஷயம் அவருக்கு தெரியும். தெரிஞ்சுமே ஏன் அதை பண்றாருன்னா அதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். அப்பதான் அவனுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. ரெயில் கன் ப்ராஜெக்ட பண்ணிக்கிட்டு இருக்கிறது எரிக்கல்ல தடுக்கிறதுக்காக இல்ல, மேல இருக்கக்கூடிய அந்த மிசைல அழிக்கிறதுக்காக. சப்போஸ் இது மட்டும் நடந்துச்சுன்னா ரெசிஸ்ட் சும்மா இருப்பாங்க, அவங்களும் பதிலுக்கு நியூக்ளியர் மிசைல லான்ச் பண்ணுவாங்க. இதனால ஒரு நியூக்ளியர் வார்ல தான் போய் முடியும். இதை தடுக்கிறதுக்காக லியாம் பேச்சுவார்த்தைக்காக போறான். சமாதானமா போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு டேரியஸ் கிட்ட பேச போனா, ஃபர்ஸ்ட் நீ எப்படி உள்ள வந்த, நீ இந்த நாட்டோடைய எதிரி, அந்த ரெசிஸ்ட் குரூப்ல நீ சேர்ந்துட்டல, அப்புறம் எதுக்காக என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியாம அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாரு. அப்படியே அந்த பக்கம் ஹாரிஸை காமிக்கிறாங்க. ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, சோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ரிலீவ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு லேன் கூட. அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவனை நோட்டீஸ் பண்றாரு. லேனோட காதுக்கு பின்னாடியுமே அந்த தழும்பு இருக்கு. எப்படி ஜோக் இருந்துச்சு அதே மாதிரி இவளுக்கும் இருக்கு. ஒருவேளை இவளுக்கும் அவனுக்கும் ஏதாச்சும் ஒரு லிங்க் இருக்குமோன்னு சொல்லிட்டு கன் எடுக்கிறாரு. கன்னை பார்த்ததும் சாந்தமா இருந்தவ சொர்ணாக்காவா மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறா. ஆளுக்கும் அடிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்ல. தலைவங்கிட்ட கன்னு மட்டும் இல்லன்னா அவ்வளவுதான். எப்படியோ கன்னை வச்சு மிரட்டி அவளையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. சோ பெனட்டை கொன்னது இவதான். அது மட்டும் இல்ல, சால்வேஷன் ஆர்க் இந்த இடத்த விட்டு கிளம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு சாபோடேஜ் பண்றதுக்காக தான் இவளும் ஜோவும் உள்ள வந்திருப்பாங்க. இவங்களோட வேலையே அந்த ஆர்க்கோடைய ஃபியூவலை கட் பண்ணி விடுறது. ஆனா அந்த ஜோ பைய பதட்டத்துல ஆக்சிஜன் வால்வை கட் பண்ணி விட்டுருவான். அதனாலதான் அங்க இருக்க எல்லாருமே மயக்கமாயிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் லியாம் அரெஸ்ட் ஆயிருக்கான்ற இன்ஃபர்மேஷன் அலிஷாக்கு கிடைச்ச உடனே ரிலீஸ் பண்ண சொல்லி கேக்குறா. ஆனா டேரியஸ் ஒத்துக்க மாட்டாரா. சோ வேற வழியே இல்லாம ரெசிஸ்டோட தலைவி கிட்ட சொல்லிடுறா. அவங்களுக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் இல்ல, டைரக்டா நியூஸ்லயே சொல்லிடுறாங்க. உங்களுக்கு நாங்க 24 மணி நேரம் டைம் தரோம், அதுக்குள்ள லியாம ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கணும், அப்புறம் ரெயில் கன் ப்ராஜெக்ட டிராப் பண்ணிருக்கணும். இது ரெண்டுத்தையும் பண்ணலனா நாங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்க கொடுக்குறாங்க. ஆனா டேரியஸ் எதுக்குமே ஒத்து வர மாட்டாரு. ஒருவேளை அவரோட கம்பெனி அப்புறம் டெஸ்ட் எல்லாத்தையுமே ரெசிஸ்ட் பறிமுதல் பண்ணிட்டதுனால அந்த காண்டில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. யார் என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டாரு. பெனட்டையும் பிரசிடென்ட்டையும் கொண்டது வேற ஆளு. ஏன்னா லேனுக்கு யார் அந்த வேலை கொடுத்தாங்கன்னு அவளுக்கே தெரியல. மேபி அந்த சிப்னால அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா என்னன்னு தெரியல. சோ இந்த கொலைகளுக்கும் ரெசிஸ்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனா டேரியஸ் மட்டும் ஷுவரா சொல்றாரு கண்டிப்பா ரெசிஸ்ட் தான், அவங்க தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெயில் கன் ப்ராஜெக்ட கண்டிப்பா பண்ணியே தீருவேன்னு சொல்றாரு. இதனால ஹாரிஸுக்கு கடுப்பாகுது. இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தனா இதுக்கப்புறமேட்டு என்னால செக்ரட்டரியா வேலை பார்க்க முடியாது, நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ, நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன்னு கோவமா சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் நம்ம ஜில்லியனுக்கும் லியாம பத்தி தெரிய வருது. லியாம் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. அப்ப லியாம் அலிஷியாவை போய் பார்க்க சொல்லி இருந்திருப்பாரு போல. அதனால நம்ம ஜில்லியன் தனியா அலிஷியாவை வந்து பாக்குறாங்க. ஜில்லியன் கிட்ட அலிஷியா என்ன சொல்றானா, நீ எப்படியாச்சும் லியாம மட்டும் ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துரு, ஏன்னா அவன் தான் நாங்க பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்டுக்கு முக்கியமான ஆளு, அவன் இல்லனா கண்டிப்பா எரிக்கல எங்களால தடுக்க முடியாது, லியாம மட்டும் எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துரு, நான் எங்களோட தலைவி கிட்ட பேசி எப்படியாச்சும் அந்த நியூக்ளியர் மிசைல கைவிட்டுற சொல்றேன், ஏன்னா நம்பு அப்படின்ற மாதிரி அலிஷியா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த பக்கம் டிடெக்டிவ காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு வழியா கிளாரை யார் கொன்னான்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு.
வேற யாரும் இல்ல நம்ம கிரேஸோடைய அப்பா அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சோ கிரேஸ் தான் கொலை பண்ணியிருந்திருப்பா. ஆனா தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக கிரேஸோட அப்பா அந்த பழிய அவர் ஏத்துக்கிட்டாரு புள்ள. அந்த ராங் இன்ஃபர்மேஷன் டிடெக்டிவ்க்கு கிடைச்சதும் கிரேஸோட அப்பாவை கொல்றதுக்காக ஒருத்தனை அனுப்பி விட்டுட்டு அந்த விஷயத்த அப்படியே கொண்டு வந்து கிரேஸ் கிட்ட சொல்லிடுறாரு. இதனால நம்ம கிரேஸ் பதறி போய் உண்மையை சொல்லிடுறாங்க. உண்மையான குற்றவாளி எங்க அப்பா கிடையாது, நான் தான் கொலை பண்ணேன். என்ன காப்பாத்துறதுக்காக தான் எங்க அப்பா அப்படி பண்ணிருக்காரு. தயவு செய்து அவரை எதுவுமே பண்ணாத, என்ன கொன்று அப்படின்னு சொன்னோன்னே டிடெக்டிவ்க்கா செம கடுப்பாகுது. நம்ம வச்சு ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா போறாரு. நம்ம கிரேஸ கொல்லல, நம்மளுக்கு பிடிச்சவங்களை காயப்படுத்தினா அது நம்மளுக்கு எப்படி வலிக்குன்றத உனக்கு நான் காட்டுறேன், அப்பதான் உனக்கு என்னோட வலி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ கிரேஸோட அப்பாவை ஏதாச்சும் பண்ண போறானா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் ஜில்லியன் அலிஷியா சொன்னதெல்லாம் நம்பிட்டு வந்து டேரியஸ் கிட்ட பேசுறா. ஆனா அப்பயுமே அவர் இறங்கி வர மாதிரி இல்ல. நீ எதுக்கு இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீயும் அந்த குரூப்ல சேர்ந்துட்டியா, இன்னொரு வாட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து என்கிட்ட பேசினா உன்னையும் ஜெயில தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி அவளையும் திட்டி அனுப்பிடுறாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா லியாம ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள அலிஷியா என்ன பண்ணிருக்கா, வேற ஏதாச்சும் ஒரு ஜீனியஸ பிடிக்கணுமே சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஜீனியஸான ஒரு சயின்டிஸ்ட கூப்பிட்டு இருந்திருக்கா. அவரும் வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு புள்ள. சோ இப்ப அந்த ஜீனியஸ் நம்ம லியாம் எல்லாருமே வந்துட்டாங்க. கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரையும் வச்சு எப்படியாச்சும் அந்த எரிக்கலை தடுக்கலாம்னு நினைக்கிறா. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வாக்கு கொடுத்தால நியூக்ளியர் மிசைல் எல்லாத்தையும் கை விட்டுருவேன்னு சொல்லிட்டு, அது ஒரு உட்டாலகடி. எப்பயும் சொல்ற மாதிரி தான் ஒரு பொய் சொல்லி இருந்திருக்கா. இவங்க அந்த மிசைல் எல்லாம் கைவிட போறது இல்ல, இவங்களே தான் ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இப்ப வேற வழி இல்ல, டேரியஸ் இறங்கி வந்தா மட்டும்தான் ஏதாச்சும் பண்ண முடியும். அதனால இன்னும் ஒரே ஒரு வாட்டி பேசி பார்க்கலாமே சொல்லிட்டு கிரேஸும் ஹாரிஸும் போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா ஆளக்கானோ வெறும் ஆடை மட்டும்தான் இருக்கு. லிட்டில் ஜான் படத்துல வர மாதிரி குள்ளமாயிட்டாரா என்னன்னு தெரியல, வெறும் சட்டை மட்டும்தான் இருக்கு. அப்படியே அங்கேயே கட் பண்ணி எபிசோட முடிக்கிறாங்க. சோ இப்ப நம்ம டேரியஸ் ஸ்டேபிளா இல்ல அன்ஸ்டேபிளா இருக்காரு, எதனால இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்காருன்னு தெரியல. கொஞ்சம் இறங்கி வந்தாருன்னா எல்லாருமே சேர்ந்து அந்த எரிக்கலை தடுக்கலாம். ஆனா எதுக்குமே ஒத்து வராம இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப வேற ஆள் காணோம், வேணும்னே அங்க வந்து எஸ் ஆயிட்டாரா இல்ல யாராச்சும் கடத்திட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏதோ இந்த பார்ட்லயாச்சும் எரிக்கலை கொஞ்சம் கன்சிடர் பண்றாங்க. கண்டிப்பா எரிக்கலை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 81 நாள் தான் இருக்கு. இந்த பஞ்சாயத்துல இன்னும் சில நாட்கள் போயிடுச்சு, 81 நாள் மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் டியான்சி ஸ்டோரி டைம்ஸ்.